இன்றைக்கி கேனடா டே. ஸோ அதனால் ப்ரான் கறியும் ப்ரான் 65யும் பிளானு. கேனடா டே இல்லைனாலும் இதுதான் பிளானு. அதுக்கப்புறம் ஒரே மசாலா தான் ரெண்டுத்துக்குமே. ப்ரான் 65க்கு மட்டும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான் வேலை. பிரியாணியும் பண்ணுவேன் நார்மலாக, பட் இன்றைக்கி டீப் க்ளீனிங் வேலை இருந்ததுனால சமையலை கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிடலாம். அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ஆல்ரெடி அரைச்சி தான் வச்சுருப்பேன். ஸோ அதனால் வேலை முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், ஸ்பெஷலாகவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லா வாட்டியும் மட்டர் ரைஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸ் வச்சுருந்தோம். ஒயிட் ரைஸ் மட்டர் ரைஸ் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒயிட் ரைஸ் வச்சோம். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, இந்த ஆயில் இருக்குது இல்லையா, இது உங்களுக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம், இந்த ஃப்ரை பண்ண ஆயில். ஆனால் ஒரு டிப் சொல்கிறேன். இந்த ப்ரான் ஃப்ரை பண்ணது, சிக்கன் ஃப்ரை பண்ணது, இந்த ஆயிலெல்லாம் நீங்கள் எந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணாலும் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். எந்த மாதிரி டிஷ்னால், இந்த குருமா இல்லைன்னா பிரியாணி பண்ணுறீங்க அப்படி. இப்போ ப்ரான் ஃப்ளேவர்டு வந்து மற்ற சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி எடுக்க முடியாது, ஸ்மெல் வராது. பட் ஆனாலும் ப்ரான் பிரியாணி வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னா, தக்காளி சட்னி பண்ணலாம் இந்த ஆயிலில். அதுக்கப்புறம் வேறு என்ன, வெஜிடபிள் குருமா பண்ணலாம். ஸோ மைல்டு ப்ரான் ஃப்ளேவர் வரும், கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அது ஓகே. சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில்னால் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில்னால் திருப்பி யூஸே பண்ண முடியாது, ஏன்னா என்ன டிஷ்ஷு பண்ணாலும் அதில் ஃபிஷ்ஷு ஸ்மெல் அடிக்கும். ஸோ யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா குருமா ஃப்ளேவர், கறி ஃப்ளேவர், பிரியாணி ஃப்ளேவர் அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த ஆயில் அதுக்கு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி எங்களோட லஞ்ச் பிளாட்டர். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டிநாட் ப்ரான் மசாலா எவ்வளோ கட்டியாக இருந்தாலும் நம்ம தேங்காய் போடுறதுனால அது வந்து கூல் டவுன் ஆக ஆக அப்படியே கன்சிஸ்டன்சி திக்காகிடுது. நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு எங்களோட லஞ்ச் பிளாட்டர். ப்ரான் ஃப்ரை கூட நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகி மிக்சர் கூட கருவேப்பிலை சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கும் பிடிச்சது கருவேப்பிலை ஃப்ரை பண்ணது. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் பிளாட்டர். இது மட்டும் இல்லை, ஈவினிங் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தா. அவள் வந்து சிஎம் கொண்டு வந்திருந்தா. ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. ஸோ நல்லா போச்சு கேனடா. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.